ஹை வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ குவைத்தில் நிறைய சட்டங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் நான் இருக்கிற ஏரியாவில் 4 டிகிரி, இது குவைத் சிட்டியில் உள்ளது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கடல் கொந்தளிப்பால் தான் இருக்குது. அதேமாரி எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் அகமதி போர்ட்டில் வந்து -5 டிகிரி போயிருக்கு, அப்டுலியாவில் வந்து -5 டிகிரி போயிருக்குங்க. இந்த குவைத் சிட்டிக்குள்ளெல்லாம் 0 டிகிரியில் செல்சியஸில் வந்திருக்கு. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து சண்டே வரையும் வந்து மழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. மழை பெஞ்சாலே வந்து திரும்பியும் இன்னும் கூலிங் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கூலிங் அதாவது ரம்ஜான் இது வரையும் இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாரி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த வருடம் கூலிங் அதிகம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது நியூஸ் என்னென்னா, குவைத்தில் இந்த வேஸ்ட்டு பொருள், அதாவது சாப்பாட்டு கழிவு, இந்த கழிவுலாம் வந்து அதிகமாக வெளில தூக்கி போடுறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக வந்து இனி வந்து அந்தமாரி பார்த்தாங்க, அதாவது டஸ்ட்பின் இல்லாமல் அந்தமாரி பார்த்தாங்க அப்படின்னா ஃபைன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை திரும்பி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம், நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து டஸ்ட்பினில் போடுறது நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து தான் டிரைவர்களுக்கான இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ குவைத்தில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா இங்கே டிரைவருக்கு எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறது 150லேருந்து 170 வரையும் தான் வரும். அதுவும் வீட்டு டிரைவர்களுக்கெல்லாம் 150 தான் சேல்ரி. ஸோ அதுலேயே நம்ம பாதியை வந்து ஃபைனுக்கே அழிச்சிட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் போடாமல் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா 30 KD ஃபைனுங்க. இதுவே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இல்லைனா சிக்னலில் நிற்கும் போது இப்போ ஃபோன் பேசுனீங்க அப்படின்னா 75 KD ஃபைனுங்க. இந்த 75 KD அப்படின்னா வீட்டு டிரைவராக வேலை பார்க்குறவங்களுக்கு பாதிக்கு பாதி சம்பள காசுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யோசித்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா, கோல்டு ரேட்டு தாங்க. இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் என்னென்னா 24 கேரட் வந்து 48 KDங்க. அதுவே வந்து 22 கேரட் 44 KD, 21 கேரட் அப்படின்னு வாங்கும்போது 42 KDயில் வருது. 18 கேரட் 36 KDக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான குவைத்த இந்தியா மணினா 1 KD வந்து 298 ரூபா வந்திருக்குங்க. இதே எக்ஸ்சேஞ்சு மணி அப்படின்னா 1 KD 296 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் நேற்று சொன்னமாரி குவைத்துக்கான ஜாப் அப்டேட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச 2 ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ இன்னும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.